வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் ஆப் வீடியோ சம்மந்தமான அடுத்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோவில் எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது அல்லது இன்னொரு மெத்தடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிளான ஒரு வீடியோ தான், சிம்பிளான தகவல்கள் தான் அதில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், என்னென்ன நம்ம பண்ணணும், இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகியிருக்கிற களஞ்சியம் ஆப்பை, களஞ்சியம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதை ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ அதை நாம் வந்து இன்புட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து நம்மளோட டிஃபால்ட்டாக நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். லாகின் ஆகலைன்னா நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம மொபைலுக்கு ஓடிபி வர வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த்தே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, பென்ஷனர், கெஸ்ட் அப்படின்ட்டு அதில் எம்ப்ளாயி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து சைன்இன் கொடுக்கலாம். பட் நமக்கு எடுத்துக்கல, மேலே பாருங்கள் டாப்பில் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் எம்ப்ளாயி ஐடியை நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கனால அதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பாஸ்வேர்டு போடாமல் கீழே இருக்கிற ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம். அந்த பேஜில் மறுபடியும் எம்ப்ளாயி ஐடி ஆர் பிபிஓ நம்பர் அது அப்படின்னா என்ன தெரியல, நம்ம எம்ப்ளாயி ஐடி தான் அங்கே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் மறுபடியும் ஆல்ரெடி காப்பி பண்ணிக்கலாம், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், செக்யூரிட்டி கொஷின் இஸ் நாட் லிங்க்டு, ப்ளீஸ் காண்டாக்ட் ட்ரெஸரி ஆர் டிடிஓ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நம்பர் அப்டேட் ஆகிருக்கா, இந்த செக்யூரிட்டி கொஷின் அப்படிங்கிறது டிடிஓ லெவலில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு எதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நார்மலாக இனிஷியேட்டர் ஐடிக்கு பாஸ்வேர்டு மாற்றுறது இதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். ஓடிபி வரும். பட் இண்டிவிஜுவலாக இந்த களஞ்சியம் ஆப்பில் இந்த மாதிரியான எரர் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு இந்த மாதிரியான இது ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விரைவில் இதுக்கான தீர்வோடு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்தால் இதை எப்படி சால்வ் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய அப்டேட் இப்படி வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பாய்.